இறைவன் வகுத்த லீலைகள் கேட்க அரிசி ஆலையே வைத்திருப்பான். ஆனால் ஒரு நாள் அவன் வீட்டில் அரிசி இருப்பதில்லை. இதுதான் இறைவனின் லீலையா? பால் மாடு வைத்து வச்சிருப்பான். ஆனால் அன்று ஒரு நாள் அவனுக்கு 100 பால் கூட இல்லாமல் போகும். பேங்க் மேனேஜராக இருப்பான். ஆனால் பாக்கெட்டில் 100 ரூபாய்க்கு கூட சில நேரத்தில் திண்டாடுவான். முட்டைக்காரன் 1000 முட்டை 10,000 முட்டைக்கு சொந்தக்காரராக இருப்பான். நடுராத்திரியில் பசிக்கும் போது 2 முட்டை கூட இருப்பதில்லை. இப்படி பலசரக்காரர்கள் இரவு நேரத்தில் ஏதாவது உணவு தயாரிக்கிறது ஆயில் இருப்பதில்லை. பெட்ரோல் டேங்காரன் வச்சிருப்பாங்க. ஆனால் நடுரோட்டில் வந்து நிற்கும் பெட்ரோல் இல்லாமல். இதுவும் இறைவனின் உண்மையாகும். ஹோட்டல் கடைக்கார வீட்டில் நைட்டு சாப்பாடு இருக்காது. கடைசியாக 2 வாழைப்பழங்களும் தண்ணி வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக துணிக்கடைக்காரன் கிழிஞ்ச சட்டையை போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாத்தையும் எழுதிட்டே தான். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த இறைவனுடைய எல்லாமே நடப்பது எல்லாமே ஒரு வகையான லீலைகள். மனிதன் திறந்துவதற்காகவே செயல்படுகிற தருணமாகவே நாம் எதிர்பார்க்க வேண்டும். எனக்கா இந்த நிலைமை அப்படின்றத நினைத்து பார்க்கக்கூடாது. ஒரு நாளும் நான் எப்படி இருந்தேன் என்று தெரியுமா? நான் யார் என்று நினைத்தால் இதையெல்லாம் நாம் கூட்டு கணித்து பார்க்க வேண்டும். மனித பிறவியில் நாம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மூடத்தனமான நாம் முரண்பாடான விஷயங்களை எதிர்த்துரைத்தால் பிரச்சனைகள் என்னவோ அது நமக்குத்தான் வந்தது என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். ஆக மனசாட்சிக்கு விரோதமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். இதுவே இறைவனின் வகுத்த கணக்காகும். நன்றி.